அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கு. நமக்கு குரூப் 4 வருது, அடுத்த மந்த் ஜூலையில் பார்த்தோம்னா குரூப் 1 வருது, அதுக்கப்புறமா நமக்கு குரூப் 2 அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் எல்லாமே வரப்போகுது, சரிங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மள நிறைய பேர் ரெகுலராக அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற அந்த ஒரு ஹேபிட் இல்லாமல் இருப்போம். பட் ஸ்டில் அது ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும், ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக படித்தாதான் நல்லா அப்டேட்டடாக இருக்கும். பட் ஸ்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு சீரியஸாக ஆரம்பிச்சிருக்கோம், ஓகேங்களா? லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு HDI அண்ட் ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம சார் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரோ அண்ட் DRDO, அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்பேஸ் லான்ச்சஸ் இந்தியா என்னென்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் பயோடெக்னாலஜியில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி. ஸோ எக்ஸாமுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலே அதை மட்டும் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு சந்திராயன் 3 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சந்திராயன் 3 எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 14/7/2023, ஓகேங்களா? லான்ச் பேட் எங்கிருந்து விண்ணுக்கு ஏவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா, ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லான்ச்சஸுமே ஸ்ரீஹரிகோட்டால இருந்தா போகும். ரொம்ப சமீபத்தில் தான் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் போர்ட் ஒரு லான்ச் பேட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அடிக்கல் நாட்டும் விழா கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டு போயிருப்பார், ஓகேங்களா? ஸோ அது வர வரைக்கும் எல்லாமே ஸ்ரீஹரிகோட்டால இருந்தா போகும், ஓகேங்களா? அடுத்தது லான்ச் வெஹிக்கல் LVM-3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன LVM-3? இதுக்கு முன்னாடி இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா GSLV அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது GSLV Mark 3 அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ GSLV Mark 2, Mark 1 அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஸோ GSLV Mark 3 அப்படிங்கறத நம்ம LVM-3 அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? ஸோ LVM-3 அப்படின்னா என்னன்னா லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ GSLV Mark 3 அதுதான் நம்ம LVM-3 அப்படின்னு சொல்றோம். தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மூணுல போய் சாஃப்ட் லேண்ட் ஆகணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மூணுக்கு போகணும். மூணுக்கு போய் மூணோட சவுத் போலுக்கு போறோம், ஓகேங்களா? தென் துருவத்துக்கு போறோம். தென் துருவத்துக்கு போய் நம்ம அதுல சாஃப்டா லேண்ட் ஆகணும், ஓகேங்களா? லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய ரோவர், ஓகேங்களா, அது மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரைமரி அப்ஜெக்டிவா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா அந்த ரோவர் மூவ் ஆகிறது. கடைசியா பார்த்தோம்னா மூணாவது அப்ஜெக்டிவ் என்னன்னா அங்க சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றது. இதுதான் முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸா இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம போய் சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிற அந்த போய் தரை இறங்குறத சொல்லுவாங்க. ஏன்னா சந்திராயன் 2 அதுல தான் மிஸ் பண்ணிருக்கும், ஓகேங்களா? ஸோ சந்திராயன் 3 அதை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ மிஷன்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொபல்சன் மாடுல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது உந்து விசை பேலோட். அடுத்தது லேண்டர் ரோவர், ஓகேங்களா? லேண்டர் பேர் தான் விக்ரம் சொல்றோம், ரோவர் பேர் பிரக்யான் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? சோ லேண்டர் அப்படின்னா விக்ரம், ரோவர் அப்படின்னா பிரக்யான் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? ப்ராஜெக்ட் டைரக்டர் யாரு அப்படின்னு பாருங்க, வீரமுத்துவேல் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? சோ அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த சந்திராயன் 3 அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு நமக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23, 2023 அன்று நிலவின் தென்துருவத்தில் மென்மையான தரை இறக்கம், அதாவது சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப சந்திராயன் 3 எப்போ சாஃப்ட் லேண்டிங் பண்ணுச்சு அப்படிங்கறது கூட டைரக்டா கேட்கலாம். ஆகஸ்ட் 23, 2023 அப்படிங்கறது சொல்றோம், ஓகேங்களா? சோ தென்துருவத்துக்கு போன, ஓகேங்களா, தென்துருவத்துக்கு போன எத்தனாவது நாடா நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா நம்ம தான் இருக்கோம், ஓகேங்களா? அதாவது மூணுக்கு அமெரிக்கா எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா மூணோட சவுத் போலுக்கு போன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யாருன்னா அது நம்ம தான், ஓகேங்களா? ஸோ வேற என்ன முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சந்திராயன் நிலவுல தரையிறங்கின அந்த சாஃப்ட் லேண்டிங் பண்ண ஆகஸ்ட் 23 அப்படிங்கிற அந்த நாளை நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்னு கொண்டாட போறோன்றத நம்ம கேபினெட் ஒத்துக்கிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ கேபினெட் அந்த ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தாங்க. நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்னா ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23ங்கிறத ஏன் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா சந்திராயன் 3 அங்க போய் லேண்ட் ஆனனால தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சந்திராயன் 3ல இருக்கக்கூடிய ஒரு பேலோட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபரோட பிரசன்ஸை கண்டுபிடிச்சிருக்கு, ஓகேங்களா? சோ அப்ப சந்திராயன் 3 அச்சீவ்மெண்ட்ல சந்திராயன் 3 எதை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா சல்ஃபரை கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கறது நமக்கு சொல்ல தெரியணும். அப்புறம் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இந்த 3 விஷயங்கள் தான், ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க
கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் பேரு, இன்கரெக்ட் பேரு, இல்ல மேட்ச் பண்ண சொல்லலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். என்னன்னா சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இந்தியா பேர் வச்சிருக்காங்க. அந்த அளவுல சந்திராயன் 1 வந்து ஜவஹர் புள்ளி அப்படின்னு சொல்றோம், சந்திராயன் 2 வந்து திரங்கா புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. திரங்கா நமக்கு 75வது இண்டிபெண்டன்ஸ் வந்தப்ப அந்த திரங்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதான் ஓகேங்களா. அடுத்து சந்திராயன் 3 வந்து அது இறங்கின அந்த இடத்த என்னன்னு சொல்றோம், சிவசக்தி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் யாரோட அப்ரூவல் கீழே நம்ம சொல்றோம்னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் அவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் சந்திராயன் 1, 2, 3 அதனுடைய பெயர்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருக்கு. சரிங்களா. சோ அடுத்தது வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்யா L1. ஸோ சந்திராயன் 3 பார்த்திருந்தோம். சந்திராயன் 4க்கான ப்ராஜெக்ட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சந்திராயன் 4 என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு நிலவுல தரையிறங்கி அங்க ட்ரில் பண்ணி ஒரு சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி திரும்பவும் பூமிக்கு வர்றதுதான் சந்திராயன் 4ஓட அப்ஜெக்டிவ் அப்படிங்கறத இஸ்ரோ தரப்புல சமீபத்தில் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது ஆதித்யா L1. இதனுடைய லான்ச் டேட் பாருங்க 2/9/2023. ஓகேங்களா. லான்ச் பேட் ஸ்ரீஹரிகோட்டா இருந்துதான். இதனுடைய லான்ச் வெஹிக்கிள் PSLV C57 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா. இப்போ மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சூரியன் பக்கத்துல போய் சூரியனை பத்தின விஷயங்கள், அதுல இருந்து என்ன மாதிரியான கதிர்கள் வெளியே வருது, அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்றதுதான் இந்த ஆதித்யா L1 உடைய அப்ஜெக்டிவ்ஸா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ எத்தனை பேலோட்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 and 7 பேலோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஆதித்யா L1ல எத்தனை பேலோடு இருந்துச்சு அப்படிங்கறது கூட கேட்கலாம். மொத்தம் 7 பேலோடு இருந்துச்சு. நிகர் ஷாஜி அப்படிங்கிற இவங்களோட பேரும் நமக்கு முக்கியம் தான். ஓகேங்களா. ப்ராஜெக்ட் டைரக்டர், ஒவ்வொரு மிஷனுக்குமே ப்ராஜெக்ட் டைரக்டர் வச்சுமே நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆதித்யா L1 அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அதாவது இந்த ஆதித்யா அப்படிங்கிறது L1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு எப்போ போயிருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. L1 அப்படின்னா லாக்ரேஞ்சியன் 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. லாக்ரேஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லாக்ரேஞ்சியன் பாயிண்ட் அப்படிங்கிறது பூமியிலிருந்து ஒரு 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ அங்கிருந்து அந்த L1 அப்படிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த L1 பாயிண்ட்ல இருந்து சூரியனை அப்சர்வ் பண்ண போகுது. ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த லாக்ரேஞ்சியன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு எப்போ போயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 6, 2024. ஓகேங்களா. ஜனவரி 6, 2024 தான் ஆதித்யா L1 புள்ளிக்கு போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் அதை ஆதித்யா L1 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹீலியாஸ் அப்படிங்கிற அந்த மிஷன் பேலோட்ல இருக்கக்கூடிய ஒன்னா இருக்கக்கூடிய ஹீலியாஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ரே அப்படிங்கறத, இந்த எக்ஸ்ரே ஃபிளார்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். சோலார் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ் கதிர்களை பத்தின படங்களை வந்து பிடிச்சிருக்கும் நமக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேலோடு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸை வந்து டிடெக்ட் பண்ணிருக்கும். ஓகேங்களா. டிடெக்ட் த பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது ரெண்டும் நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே முக்கியம் தான். சல்ஃபர் யாரு பார்த்தோம்னா சல்ஃபர் அப்படிங்கிறது நமக்கு சந்திராயன் 3 வரும். சூரியன்ல இருந்து வரக்கூடிய எக்ஸ் கதிர்கள் அப்படின்னா நமக்கு சூரியன் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு ஆதித்யா L1 அப்படிங்கிறதா வரும். சரிங்களா. சோ இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது இந்த வருஷம் லான்ச் ஆன முதல் சேட்டலைட் எது அப்படின்னு கேட்டா எக்ஸ்போசாட். அப்படி கூட டைரக்டா இதுக்கு முன்னாடியே கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒரு இயர் எக்ஸாம்பிளுக்கு 2021 ஃபர்ஸ்ட் லான்ச் என்ன அப்படிங்கிற மாதிரி டைரக்டான கொஸ்டின்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ எக்ஸ்போசாட்டை கரெக்டா ஜனவரி 1 தான் அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா PSLV C58 அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது மாறிட்டே வருது. நமக்கு சந்திராயன் 3 அப்படிங்கறத பார்த்தோம்னா LVM-3 அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்தது ஆதித்யா L1க்கு வந்து PSLV C57 அப்படிங்கறத பார்த்துட்டோம். இங்க பாருங்க PSLV C58 அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதை மூணையும் கொடுத்து கூட நமக்கு மேட்ச் பண்ண சொல்லலாம். ஓகேவா. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நமக்கு இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது என்ன படிக்க போகுதுன்னா எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்போசாட்டோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா. எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ்ரே அதை சார்ந்த விஷயங்களை தான் நமக்கு படிக்க போகுது. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்ஜெக்டிவ்ஸா. ஸோ மிஷன் பேலோட் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஓகேங்களா. போலிக்ஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான் ரெண்டே பேலோடு தான் இதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேலோடையும் யார் தயாரிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு முக்கியம். ஒன்னு பாருங்க ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல. இன்னொன்னு UR ராவோ சேட்டலைட் சென்டர், அதுவும் பெங்களூர்ல தான் இருக்கு. ஓகேவா. சோ அப்ப போலிக்ஸ் அப்படிங்கிறது ராமன் ரிசர்ச், எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது UR ராவோ. இந்த பேர் இது ரெண்டுமே நமக்கு முக்கியமான விஷயங்கள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படிங்கிறது ஜெயக்குமார். அடுத்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே போலாரிமீட்டர், அதாவது இந்த ரகம் சேட்டலைட்களை நம்ம இது வரைக்கும் அனுப்பிச்சதே இல்லை. அப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அடுத்தது உலக அளவுல பாக்குறப்ப
நாசாவுக்கு அப்புறமா இப்பதான் நம்ம எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு சேட்டலைட்டை அனுப்பியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க இன்சாட் 3DS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வெதர் மானிட்டரிங் சேட்டலைட். ஓகேவா? ஸோ எப்போ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா February 17 GSLV F-14 அப்படிங்கிற அந்த லான்ச் வெஹிக்கிள் இருந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெட்ராலஜிக்கல் அதாவது வானிலை ஆய்வுக்காக தான் இந்த ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம இன்சாட் ரக சேட்டலைட்ஸ் எல்லாமே அனுப்பியிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஃபுல்லாகவே வெதர் மானிட்டரிங், இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம், அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது லான்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அமிச்ச இன்சாட் மிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இன்சாட் ரக சேட்டலைட் என்னெல்லாம் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது கூட முக்கியம் தான் நமக்கு. ஓகேங்களா? இன்சாட் 3D அப்படிங்கிறது 2013, இன்சாட் 3DR அப்படிங்கிறது 2016. 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்சாட் 3D அப்படிங்கிறது 3D. ஓகேவா? அது எப்போ நமக்கு 2013, இன்சாட் 3DR அப்படிங்கிறது 2016. அடுத்தது இப்போ இன்சாட் 3DS அப்படிங்கிறது 2024. ஓகேவா? முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா நிசார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த நிசார் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எர்த்தை கவர் பண்ண போகுது. ஓகேங்களா? இந்த நிசார் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா Nக்கு நாசா, ஐக்கு வந்து இஸ்ரோ. ஓகேங்களா? நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ரேடார் மாதிரியான ஒரு செயல்பாடு கொண்ட ஒரு விஷயம் தான். அப்ப இந்த விஷயம் இந்த நிசார் அப்படிங்கிற சேட்டலைட்குள்ள 2 பேண்ட் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? எல் பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அடுத்தது எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எல் பேண்ட் அப்படிங்கிறது யார் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஓகேவா? எல் பேண்ட் அப்படிங்கிறத நாசாவும், எஸ் பேண்ட் அப்படிங்கிறத இந்தியாவும் அதாவது இஸ்ரோவும் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளா எஸ்ஐன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஒன்று ஞாபகம் இருந்துச்சுன்னா இன்னொன்று எழுதிடலாம். ஓகேவா? எஸ்ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் பேண்ட் வந்து இஸ்ரோ, எல் பேண்ட் வந்து நாசா வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 எல் பேண்டும் எஸ் பேண்டும் சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எர்த்தை கவர் பண்ண போகுது. ஓகேங்களா? அதாவது 14 நாள்ல எர்த்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எர்த்தை கவர் பண்ணிடும். அதே மாதிரி எர்த்து மேல, ஓகேங்களா, பூமி மேல என்ன மாதிரியான வெதர் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் தென் பார்த்தோம்னா பூமிக்கு அடியில், ஓகேங்களா, நமக்கு இந்த டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது பூமி தட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய நகர்வெல்லாம் கூட இதனால ஆய்வு பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீர்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, நீர்நிலைகள்ல என்ன அளவுக்கு தண்ணி இருக்கு, ஸோ அதை சார்ந்த ஆய்வுகளை இந்த நிசார் அப்படிங்கிற இந்த சேட்டலைட்னால பண்ண முடியும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க என்னன்னா கிளவுட் எல்லாம் பெனிட்ரேட் பண்ணி வெதர் கண்டிஷன்ஸை வந்து என்ன மாதிரியான வெதர் கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே அதனால ஆய்வுகளை நடத்த முடியும், டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸை பார்க்க முடியும், நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த நீரின் அளவு, அந்த மாதிரியான விஷயங்களை இதனால ஸ்டடி பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோம்னா பூமியின் உயர் தெளிவுத்திறன் படங்களை உருவாக்க முடியும். அதாவது ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியோட இமேஜஸ் போட்டோ வந்து ஹை ரெசல்யூஷன்ல இதனால தர முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. முக்கியமான கடைசி விஷயம் என்னன்னா 15 இருந்து 14 நாளுக்குள்ள எர்த்தை சுத்தி வந்துடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான மிஷன் இது. இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மிஷன். இந்த வருஷம் இந்த மிஷன் அப்படிங்கிறது லான்ச் பண்ண போறாங்க. இன்ன வரைக்கும் லான்ச் பண்ணல, அதனாலதான் மற்ற விஷயங்களை நம்ம எதுவும் நோட் பண்ணலைங்க. ஆனா இந்த மிஷன் அப்படிங்கறத இந்த வருஷம் லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ சமீபத்தில் நடந்த பேட்டியில இதை பத்தின முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த முக்கியத்துவம் தான் இது எல்லாமே. ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க ககன்யான். ககன்யான் மிஷன் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சோ ககன்யான் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை, அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ககன்யான் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், மனிதர்களை நமக்கு விண்வெளிக்கு வந்து அனுப்ப போறோம். ஓகேங்களா? அப்படி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தான் 4வது நாடா வருவோம். ஓகேங்களா? 4th country to send astronauts to space அப்படின்னு சொல்லி வருவோம். ஓகேங்களா? அடுத்தது லான்ச் வெஹிக்கிள் LVM-3 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ மிஷன் பேலோட் யார், க்ரூ மாடல், சர்வீஸ் மாடல், வியோமித்ரா அப்படின்னு சொல்றாங்க. க்ரூ மாடல் என்ன, இந்த மிஷனே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பூமியில இருந்து விண்வெளிக்கு போறாங்க, ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியான விஷயங்களை பண்றாங்க, திரும்பியும் பூமிக்குள்ள வராங்க. வர்றப்போ பாராஷூட் ஓப்பன் ஆகி ஒரு கடல் பகுதி, குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் விழுவாங்க. அங்கிருந்து அவங்கள இந்தியன் நேவி ரெஸ்கியூ பண்ணி மறுபடியும் நிலப்பரப்புக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ககன்யான் மிஷன். வானத்துக்கு போறாங்க, பாராஷூட் ஓப்பன் ஆகுது, மறுபடியும் கடல்ல விழுறாங்க, கூட்டிட்டு வராங்க. அவ்வளவுதான் இந்த ககன்யான் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் க்ரூ மாடல், அந்த
3 பேர் போக போறாங்க இல்லையா, ஸோ அவங்க உட்காந்துட்டு போற விஷயத்தை தான் க்ரூ மாடல் அப்படின்னு சொல்றாங்க. சர்வீஸ் மாடல் மற்ற டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இந்த சர்வீஸ் மாடல்ல இருக்கும். வியோமித்ரா அப்படிங்கிறது ஒரு பெண் வடிவிலான மனித ரோபோ, ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த அஸ்ட்ரோநாட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை இஸ்ரோ தான் உருவாக்கியிருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தது மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஹியூமன்ஸை வந்து நமக்கு விண்வெளிக்கு அனுப்புறது, ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் அந்த விண்வெளி வீரர்கள் அப்படிங்கிறத நமக்கு பிப்ரவரி மாசம் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த 4 பேரை யாரெல்லாம் அந்த 4 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், சுபான்சு சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேர்ல இருந்து 3 பேர் தான் நமக்கு மிஷனுக்கு போக போறாங்க, ஓகேவா. அப்ப பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், சுபான்சு சுக்லா அப்படிங்கிற இந்த 4 பேர் தான் போக போறாங்க. அதுல 4ல இருந்து 3 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறாங்க, ஓகேவா. சோ இவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கறத யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் முக்கியம் தான். ரஷ்யா தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. இதுல அஜித் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா only 3 will be selected for the mission. அதாவது இந்த 4 பேர்ல இருந்து 3 பேரை மட்டும்தான் எடுத்துப்பாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது சக்கி செயலி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சக்கி செயலி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நமக்கு ககன்யானோட அந்த விண்வெளி வீரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட டயட் விஷயங்கள், அடுத்தது BMI, இந்த மாதிரி முக்கியமான அவங்களோட ஹெல்த் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்ல, உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதை மானிட்டர் பண்றதுக்காக விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரம் இவங்க உருவாக்குன ஒரு செயலி தான் இந்த சக்கி ஆப், ஓகேங்களா. ஸோ அந்த 4 விண்வெளி வீரர்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு செயலியை உருவாக்கி இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாமே ககன்யானோட ரிலேட் ஆகி வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறதுனால நம்ம பார்க்கிறோம், ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா விக்ரம் எஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ 2022ல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு நமக்கு, ஓகேங்களா. இருந்தாலும் முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விக்ரம் எஸ் அப்படிங்கிறது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி டெவலப்டு ராக்கெட், ஓகேங்களா. இந்தியாவின் முதல் தனியாரால் உருவாக்கப்பட்ட ராக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்றோம். விக்ரம் சாராபாய் அவர்களை சொல்றோம் இல்லையா, இஸ்ரோவோட உருவாக்கத்தின் காரணமாக இருந்தவர் தான் இந்த விக்ரம் சாராபாய் அவர்கள். ஸோ அவருடைய நினைவாக தான் விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ யாரு இந்த விக்ரம் எஸ் தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்றத சொன்னோம். அவங்க பேர் என்னன்னா ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை என்ன மிஷன் பேருக்கு கீழே இதை வந்து இந்த ஒரு லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிஷன் பரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேருக்கு கீழே தான் விக்ரம் எஸ் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இஸ்ரோவோட லான்ச்சஸ் வந்து பார்த்திருந்தோம். நமக்கு சந்திராயன் 3 பார்த்திருந்தோம், ஆதித்யா L1 அப்படிங்கறத பார்த்திருந்தோம், அடுத்தது எக்ஸ்போசாட்டை பார்த்திருந்தோம், இன்சாட் 3DS அப்படிங்கறத பார்த்திருந்தோம், நிசார் அப்படிங்கறத பார்த்திருந்தோம், அடுத்தது கடைசியா ககன்யான் அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், லான்ச்சஸை பார்த்தோம். அடுத்தது லான்ச் ஆக போற நிசார், ககன்யான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருந்தோம். அடுத்தது இஸ்ரோவுடைய தனியார் இந்தியாவோட விண்வெளி துறையில தனியாரின் பங்களிப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம், சரிங்களா. விக்ரம் எஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த தனியார் நிறுவனமா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிறவங்க இம்பார்ட்டன்டா இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அக்னிகுல்ல இருந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சமீபத்தில் இவங்க ஒரு லான்ச் பண்ணலான் இருந்தாங்க, அது சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால தள்ளி போயிருக்கு. பட் ஸ்டில் சமீபத்தில் வந்த செய்திகள் தான் இது எல்லாமே. சோ இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிறது சென்னையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனமா இருக்காங்க. இந்த அக்னிகுல் அப்படிங்கறத பார்த்தோம்னா, இந்த அக்னிகுல் அப்படிங்கிறது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேட், ஓகேங்களா. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்தியாவின் முதல் தனியார் ஏவுதளம், அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு அக்னிகுல் அப்படிங்கறதா பதிலாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அக்னி பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்னி பான் அப்படின்னா இந்த கம்பெனியோட ராக்கெட் பேர் தான் அக்னி பான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, ஓகேங்களா. சோ இந்த அக்னி பான் அப்படிங்கிற இந்த ராக்கெட் அக்னி லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்ஜின் மூலமா இயங்கக்கூடியது, ஓகேங்களா. சோ அக்னி பான் அப்படிங்கிறது ராக்கெட் பேரு, அக்னி லெட் அப்படிங்கிறது அந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய இன்ஜின் பேர் தான் அக்னி லெட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அக்னி லெட்டுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகின் முதல் ஒற்றை துண்டு 3D-ஆல் அச்சிடப்பட்ட இயந்திரம், அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் இன்ஜின், அதாவது 3D பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நமக்கு இருக்கு. அந்த 3D பிரிண்டிங் மூலமா ஒரு இன்ஜினே உருவாக்கியிருக்காங்க. அந்த இன்ஜின் பேர் தான் என்னன்னு சொல்றோம், அக்னி லெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், ஓகேங்களா. அப்ப இந்த அக்னிகுல், அக்னி பான், அக்னி லெட் இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அக்னிகுல் அப்படிங்கிறது ஒரு லான்ச் பேட், எங்க இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. அக்னி பான் அப்படிங்கிறது ஒரு ராக்கெட், ஓகேங்களா. அந்த அக்னி பான் எந்த இன்ஜின் மூலமா இயங்கும் அப்படின்னா அக்னி லெட் அப்படிங்கிற இன்ஜின். இப்ப அக்னி லெட் அப்படிங்கிறது
சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் இன்ஜின் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குலசேகரப்பட்டினம். ஓகேங்களா? குலசேகரப்பட்டினத்தில் நமக்கு ஏவுதளம் அப்படிங்கிறது வரப்போகுது. சமீபத்தில் நம்ம பிரதமர் அவர்கள் தான் வந்து இந்த அடித்தளம் நாட்டி வச்ச அந்த ஃபவுண்டேஷன் செரிமோனி அதெல்லாம் வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரியான ராக்கெட்டுகளை லான்ச் பண்ண போகுது அப்படின்னா SSLV அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது 35 ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதாவது லான்ச் பேடு, இந்த ராக்கெட்டோடைய தனித்தனி பாகங்களாக இருக்கிறத ஒன்றாக இணைக்கக்கூடிய இந்த ராக்கெட் இன்டகிரேஷன் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி ஒரு 35 ஃபெசிலிட்டி இங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இதனால எவ்வளவு லான்ச்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா 24 செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்தும் அளவுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டியில இந்த குலசேகரப்பட்டினத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு? இப்போ ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்றோம் அப்படின்னா, இங்க ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்கா டைரக்டா சவுத்தை நோக்கி தான் இப்படி லான்ச் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு டக்குன்னு ராக்கெட் வந்து ஸ்பேஸுக்கு போகும். ஓகேவா? இல்ல ஆனா நம்ம என்ன பண்றோம், ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்றப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க ஸ்ரீலங்கா இருக்கு அப்படின்னா இப்படி சுத்தி வந்துதான் நம்ம சவுத்தை நோக்கி லான்ச் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா ராக்கெட்டுக்கு ஏதாவது ஒரு கோளாறு ஆயிருச்சு அப்படின்றப்போ அது ஸ்ரீலங்காவோட நிலப்பரப்பு மேல விழுக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச தூரம் அந்த சைடு போயிட்டு ஈஸ்ட் நோக்கி போயிட்டு அப்புறம் சவுத்தை நோக்கி நம்ம லான்ச் பண்றோம். இதுவே நமக்கு குலசேகரப்பட்டினத்துல நம்ம ஒரு லான்ச் பேட அமைக்கிறோங்கிறப்போ டைரக்டா இங்க இருந்து நம்ம சவுத்தை நோக்கி லான்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இப்படி சுத்தி வராம டைரக்டா இப்படி வருது அப்படிங்கிறது நிறைய ஃபியூயல், நிறைய டைம், நிறைய எனர்ஜியை சேவ் பண்ணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நமக்கு இந்த குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் சென்டர், அதாவது ஊந்து விசை மையம் அப்படிங்கிறது நமக்கு மகேந்திரகிரியில இருக்கு. ஓகேங்களா? சோ நிறைய டெஸ்டிங் அப்படிங்கிற ராக்கெட் இன்ஜினோட டெஸ்டிங் அப்படிங்கறதெல்லாம் இந்த ப்ரொபல்ஷன் சென்டர்ல தான் நடக்கும். ஓகேவா? சோ நமக்கு திருநெல்வேலியில இந்த மகேந்திரகிரி அப்படிங்கிற பகுதி இருக்கு. திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ராக்கெட்டோட முக்கியமான பாகங்களை கொண்டு வரது டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாகும், அந்த டைமும் கம்மியாகும், காஸ்டும் கம்மியாகும். சோ அதுவும் ஒரு அட்வான்டேஜா இருக்கு நமக்கு. ஓகேங்களா? சோ குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நன்மைகள் நிறைய வச்சிருக்கு. ஒரு வருஷத்துல 24 லான்ச்சஸ் வந்து பண்ண முடியும். பக்கத்திலேயே இருக்கு நமக்கு மகேந்திரகிரிக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீலங்காவை சுத்தி போகணுங்கிற அவசியம் கிடையாது, டைரக்டா சவுத் போல நோக்கி நம்ம லான்ச் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அடுத்தது இதற்காக இந்த குலசேகரப்பட்டினத்தினோட அந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக தமிழக அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல சொன்ன விஷயம். ஓகேங்களா? சமீபத்தில் பிப்ரவரி மாசம் பட்ஜெட் போட்டிருப்பாங்க. அந்த பட்ஜெட்ல சொன்ன விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட டிட்கோ இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிட்கோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொபலண்ட் பார்க் அப்படிங்கறத தூத்துக்குடியில அமைக்க போறாங்க. ஓகேவா? அதாவது டிட்கோ வந்து விண்வெளி தொழிற்சாலை மற்றும் ஊந்து சக்தி பூங்கா அப்படிங்கறத எங்க வரப்போகுது, தூத்துக்குடியில வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பட்ஜெட்ல இந்த பிப்ரவரி மாசம் பட்ஜெட்ல தமிழக அரசாங்கம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான். சோ இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்தது பார்த்தோம்னா அக்னிஃபை. ஸோ இது வரைக்கும் நம்ம இஸ்ரோவில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா DRDO, அக்னி அப்படின்னாலே நமக்கு DRDO. ஸோ அப்போ அக்னிஃபை அப்படிங்கிறத சமீபத்தில் நிறைய பேர் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டெக்னாலஜி, புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இந்த அக்னி அப்படிங்கிற மிசைலை லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய செய்தித்தாள்கள்ல இது வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ DRDO தான் இந்த ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்றாங்க. ஸோ DRDO பண்றாங்க அப்படின்னாலே அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்துல் கலாம் தீவு. ஒடிசாவுக்கு பக்கத்துல நமக்கு இந்த அப்துல் கலாம் தீவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்கதான் இந்த மாதிரியான லான்ச்சஸ், டெஸ்டிங் எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஸோ அங்க மிஷன் திவ்யாஸ்திரா அப்படிங்கிற இந்த பேருக்கு கீழே நடந்த ஒரு டெஸ்ட் தான் என்னது, இந்த அக்னி-5 டெஸ்டிங். ஓகேங்களா? அப்ப மிஷன் திவ்யாஸ்திரா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹிந்தியில சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு லான்ச் அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மிஷன் திவ்யாஸ்திரா அப்படின்னா நமக்கு அக்னி-5 அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அந்த அக்னி-5 ரேஞ்ச் என்ன, எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனோட ரேடியஸ் வந்து 5000 கிலோமீட்டரா இருக்கு. கிட்டத்தட்ட ஏசியா முழுமைக்கும் கவர் பண்ணிடும், யூரோப்ல கொஞ்சம் இடங்கள் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு
இதனுடைய அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, ரேஞ்ச் அல்லது ரேடியஸ். ஓகேவா, ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா MIRV அப்படிங்கிற இந்த ஒரு தொழில்நுட்பத்தோட பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த MIRV தொழில்நுட்பம்னா என்னன்னா, நமக்கு ஒரு ராக்கெட் இருக்கும். முன்னாடிலாம் ஒரு ராக்கெட்ல ஒரு மிசைல்ல ஒரு குண்டை தான் வச்சு நம்மளால அனுப்ப முடியும். ஓகேங்களா, ஸோ அது ஒரு இடத்துல தான் போய் நம்மளோட இலக்கை தான் நம்மளால அட்டாக் பண்ண முடியும். ஒரு மிசைல், ஒரு குண்டு, ஒரு இலக்கு, இப்படிதான் இருந்துச்சு. இந்த MIRV அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரே மிசைல்ல பல குண்டுகளை வைக்க முடியும். அந்த பல குண்டுகள் பல்வேறு இடங்கள்ல போய் அட்டாக் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா, அது இல்லாம இந்த வைக்கக்கூடிய குண்டுகள் எல்லாமே நம்மளால நியூக்ளியர் வெப்பன்ஸ் கூட வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனாலதான் இந்த MIRV அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு நமக்கு. ஓகேங்களா, அக்னி 5ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டா கூட நமக்கு தெரியணும். மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி ரீஎன்ட்ரபிள் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது MIRV அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ பெருசுக்கு போக வேணாம், MIRV அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும். என்னன்னா, ஒரு மிசைல்ல பல குண்டுகளை வைக்க முடியும். அந்த பல குண்டுகள் வெவ்வேறு பகுதிகளில் போய் அதனுடைய இலக்குகளை அட்டாக் பண்ண முடியும். முன்னாடி ஒரு குண்டு ஒரு இலக்கு, அந்த ஒரே மிசைல் அப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ பல்வேறு குண்டுகளை நம்மளால வச்சு அனுப்ப முடியும். அதுதான் இந்த அக்னி 5யோட முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஓகேவா, என்ன டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். MIRV அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இஸ்ரோவோட DRDOவோட முக்கியமான டெஸ்ட்ல இது ஒன்றா இருக்கு. ஓகேவா, ஸோ மற்ற அக்னி ஏவுகணைகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அக்னி 1 700 கிலோமீட்டர், அக்னி 2 2000 கிலோமீட்டர், அக்னி 3 அப்படிங்கிறது 3000, அக்னி 4 அப்படிங்கிறது 3500 அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இப்போதான் அக்னி 5 அப்படிங்கிறது 5000 கிலோமீட்டருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு கூட நமக்கு மேட்ச்ல கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அக்னி 1 அப்படின்னா 700, 2ம் 3ம் 2000 3000 அப்படின்னு வந்துடும். 4 அப்படிங்கிறது 3500, 5 அப்படிங்கிறது 5000. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பயோடெக்னாலஜி ரிலேட்டடா. ஓகேங்களா, ஸோ பயோடெக்னாலஜி ரிலேட்டடா 1-2 விஷயங்கள் வந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா GM மஸ்டர்ட். ஓகேங்களா, இந்த GMனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தனியா ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. GM அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மஸ்டர்ட் இந்த சென்ஸ் கடுகு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மஸ்டர்ட் அப்படிங்கறத நம்மளோட இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு இந்தியாவில். இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கால மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு தாவரங்கள் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பாடி இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதனா GM மஸ்டர்ட். ஓகேங்களா, ஸோ அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நம்ம சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ்ல தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் DMH11 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட்டை எதை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, ஏர்லி ஹீரா, அடுத்தது பார்த்தோம்னா வருணா அண்ட் ஏர்லி ஹீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு GM மஸ்டர்ட், அதாவது இப்போ இந்த ஒரு தாரா மஸ்டர்ட் அப்படிங்கறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டும் முக்கியம். வருணா அண்ட் ஏர்லி ஹீரா அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களும் நமக்கு முக்கியம். இது 2 யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு கடுகை வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுல என்ன மாதிரியான ஜீன்ஸ் வந்து இருக்குன்னா பார்னேஸ் அண்ட் பார்-ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஜீன்ஸ் இருக்கு. இந்த 2 ஜீன் தான் என்ன பண்ணுமா நமக்கு இந்த கடுகனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தி. இந்த GM மஸ்டர்ட் அப்படிங்கிறது வருணா ஏர்லி ஹீரா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 வகைகளை வச்சு நமக்கு உருவாக்கியிருக்காங்க. அந்த 2 வகைகள்ல இந்த 2 ஜீன்ஸ் இருக்கு. பார்னேஸ் அண்ட் பார்-ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஜீன்ஸ் இருக்கு. இது வந்து உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா மலேரியா வேக்சின். முக்கியமான விஷயம் சமீபத்தில் தான் வந்துச்சு நமக்கு. ஓகேவா, RTS மலேரியா வேக்சின் அப்படின்னு சொல்லி இதனுடைய பேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த மலேரியா வேக்சினை வந்து WHO வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலா பார்த்தோம்னா நமக்கு ஆப்பிரிக்கால தான் இந்த மலேரியாவோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஆப்பிரிக்கால ஒரு 3 நாடுகள்ல வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டா பண்ணியிருப்பாங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா கானா, கென்யா, மலாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடுகள்ல பயன்படுத்தி இருப்பாங்க. அதனுடைய ரிசல்ட் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இன்டர்நேஷனல் லெவல்ல WHO அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க. WHO அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா கேமரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு அவங்க நாட்டுல இந்த வேக்சினை வந்து மலேரியாக்காக பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் ரொம்ப சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது நமக்கு
இந்த பயோடெக்னாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது செர்விக்கல் கேன்சர்லேருந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எதனால இந்த வைரஸ் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா HPV வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய பெண்களுக்கு மத்தியில் அதிகமாக காணப்படக்கூடிய கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா மார்பக கேன்சர் வந்து சொல்றோம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதான் இந்த செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அதிகமாக பெண்கள் மத்தியில் காணப்படுது. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதாவது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது அதனுடைய விழிப்புணர்வு மாதம் ஜனவரி மாசம் வந்து இருக்கு. ஸோ இதற்கான பிரத்யேக தடுப்பூசி அப்படிங்கிறத என்ன நம்ம சொல்றோம், செர்வாவேக் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட செர்வாவேக் யாருனால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இந்த செர்வாவேக் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சமீபத்தில் போன வருஷம் தான் இதனுடைய அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த செர்விக்கல் கேன்சருக்கான வேக்சின் செர்வாவேக் அப்படின்னு சொல்லணும். வெளிநாடுகள்ல ஆல்ரெடி இந்த வேக்சின்லாம் தயாரிச்சுட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கனால தான் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான் தயாரிச்சிருக்காங்க. அப்ப இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சினை நம்ம உருவாக்கிட்டோம். யாருக்கு போட போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா 9 வயசுல இருந்து 14 வயசுல இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு தான் இந்த வேக்சினை வந்து நமக்கு போட போறாங்க. இந்த வேக்சினை போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு இந்தியாவில். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே தான் நம்ம மிஷன் இந்திரதனுஷ் அந்த மாதிரியான மிஷன்லாம் இதுக்கு கீழே தான் வரும். அதாவது என்ன இந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து நமக்கு போலியோ வேக்சின், BCG வேக்சின், இந்த மாதிரி ஒரு 11 வகையான தடுப்பூசிகள் நமக்கு போடுறாங்க இல்லையா. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடுப்பூசி, 4 மாசத்துக்கு ஒரு தடுப்பூசி, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு திட்டத்துக்கு கீழே இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. 9 வயசுல இருந்து 14 வயசு இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு போடணும் அப்படிங்கிறதா அந்த திட்டம். முதல்ல எங்க இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா டெல்லியில ஸ்டார்ட் ஆயிருக்கும். தமிழகத்துல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் மார்ச் மாசம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எங்க வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் GHல வச்சு தமிழகத்துல இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறதையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியா பார்த்தோம்னா நமக்கு ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 2006 இருந்து முக்கியமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 2006 தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஹியூமன் ஜீனை கம்ப்ளீட்டா சீக்வன்ஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா. ஸோ உலக அளவில் 2003, 2004 காலகட்டங்களில் ஒரு ஹியூமன் ஜீனை வந்து எடுத்து அந்த ஹியூமன் ஜீனை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு மனிதருடைய ஜீனை எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தது எப்போ அப்படின்னா 2006. சரிங்களா. அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னா பல மொழிகள் பேசக்கூடிய பல இனங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்காங்க. ஓகேங்களா. அப்ப இந்தியால வெவ்வேறு விதமான பாப்புலேஷன் குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. நார்த்ல ஒரு மாதிரி இருக்காங்க, வெஸ்ட்ல ஒரு மாதிரி, நார்த் ஈஸ்ட்ல ஒரு மாதிரி, நம்ம சவுத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இனக்குழுக்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்கள் இருந்து ஒரு 10,000 நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு இனக்குழுக்கள் இருந்து ஒவ்வொரு பர்சனா சூஸ் பண்ணி ஒரு 10,000 மக்களை வந்து சூஸ் பண்றாங்க. இந்த 10,000 பேரோட ஜீனை இந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. சோ அப்ப இந்த 10,000 ஜீன்ஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 2020 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யாரு வந்து முக்கியமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அது இல்லாமல் ஒரு 20 இன்ஸ்டிடியூஷன் கல்வி நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 2024 இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 10,000 இனக்குழுக்களுடைய 10,000 மக்களுடைய ஜீனை வந்து நாங்கள் சீக்வன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் வந்த செய்தியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எதுக்கு இந்த ஜீனோம் வந்து சீக்வன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜீனும் எந்த மாதிரி இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்கள்ல அவங்களோட ஜீன் வந்து எப்படி டிஃபரெண்ட் ஆகுது அதை வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க. அடுத்தது அந்த ஜீனை வச்சு நமக்கு ஒரு இனக்குழுக்கள் இப்ப மலைவாழ் மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்ப அந்த மாதிரியான டிசீசஸ் ஏன் அந்த மக்களுக்கு மட்டும் வருது, அந்த மாதிரியான ஸ்டடிஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு அந்த நோய்களை தீர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஜீன் எல்லாம் அடிப்படையா வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த ஜீனை ஸ்டடி பண்ணி என்னென்ன டிசீசஸ் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமா நமக்கு அந்த நோயை தீர்க்கக்கூடிய வழி
வழிகளை சொல்யூஷன்ஸை வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஸோ 2020 ஆரம்பிச்சிருக்கும். முக்கியமான விஷயங்கள்னா 2020 ஆரம்பிச்சிருக்கும். 20 நிறுவனங்கள் ஐஐஎஸ்சி இந்திய அறிவியல் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்களூர்ல இருக்கு இல்லையா? ஸோ அது உட்பட 20 நிறுவனங்கள் 10,000 பேரோட ஜீனை எடுக்கிறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எப்போ ஜீனை சீக்வன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2006. இந்த இயர் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எத்தனை நிறுவனங்கள் அப்படிங்கிறது, யாரு தலைமை தாங்கி நடத்தியிருப்பாங்க, ஐஐஎஸ்சி பெங்களூர், இவங்களாம் தான் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுதான் அந்த திட்டமும் கூட. ஓகேங்களா? ஸோ இதனோட நமக்கு இந்த ஒரு செஷன் அப்படிங்கிறது முடியுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இஸ்ரோவோட லான்ச்சஸ், அந்த டிஆர்டிஓட அந்த அக்னிஃபை அப்படிங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நமக்கு லான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்த லான்ச் என்னைக்கு நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, அந்த ராக்கெட்டோட பேர் என்ன, PSLV-C 57 58 இந்த மாதிரி எப்படி வேணாலும் நமக்கு கொஸ்டினை வந்து கேட்கலாம். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது வீடியோக்கு கீழே PDF அப்படிங்கிறதையும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் எல்லாத்துலேயும் நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.